இந்த வீடியோல நம்ம பீமனை பத்தி பார்க்க போறோம். பீமன் யாருன்னா குந்தி தேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்தவர். பாண்டவர்கள்ல யுதிஷ்ணனுக்கு தம்பி, அர்ஜுனன், நகுலன், சகாதேவனுக்கு 2வது அண்ணன். இந்த பாண்டவர்கள்லயே அதிக பலம் வாய்ந்தவர் இந்த பீமன் தான். அதனால பாண்டவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா மீதி 4 பேரையும் பின்னாடி நிக்க சொல்லிட்டு முதல் ஆளா சண்டைக்கு வரக்கூடியவர் இந்த பீமன் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலி, பேச்சு திறமை, அதே சமயம் இந்த 5 பேர்லயும் அதிகமா கோவப்படக்கூடியவரும் இந்த பீமன் தான். எளிமையா சொல்லணும்னா பாண்டவர்கள் கூட சண்டை போடணும் அப்படின்னா முதல்ல பீமன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் மத்தவங்க கூட சண்டை போட முடியும். ஆனா பீமன் கூட தனியாளா சண்டை போட்டு இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதில்ல. அவ்வளவு பலம் வாய்ந்தவர் தான் இந்த பீமன். ஆனா அவ்வளவு பலம் வாய்ந்த பீமன் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு அரக்கிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்க கூட ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்தது பிரம்மாண்டமான குருச்சேத்திர போர்ல குரு துரோணாச்சாரியாரை யாரு வீழ்த்துறது அப்படின்னு யோசிக்கும் போது பீமன் துரோணாச்சாரியாரை கதி கலங்க வச்சு அவருக்கு மரண பயத்தையும் காட்டினாரு. பாண்டவர்கள் குருச்சேத்திர போர்ல ஜெயிக்க பீமன் மிக முக்கிய காரணமா இருந்தாரு. அப்படி பீமன் இவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தும் ஏன் ஒரு அரக்கிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு? அதுக்கு அடுத்தது குருச்சேத்திர போர்ல இவரோட பங்கு என்ன அப்படின்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பீமனை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல குந்தி தேவி தன்னுடைய 13வது வயசுல துர்வாசக முனிவர் கிட்ட பணிவிடைகள் செஞ்சு சிறப்பான ஒரு வரத்தை வாங்குறாங்க. அந்த வரத்தை பயன்படுத்தி சூரிய பகவானை வேண்டி சூரிய பகவான் அம்சத்தோடவே அவங்க கர்ணனை வரமா வாங்குறாங்க அப்படின்னு கர்ணனோட வீடியோல பார்த்தோம். இப்போ குந்தி தேவி மீண்டும் மலை உச்சியில நின்று அதே வரத்தை பயன்படுத்தி வாயு பகவானை வேண்டி குழந்தை வரம் கேட்கிறாங்க. அப்போ வாயு பகவான் தோன்றி வாயு பகவான் அம்சத்தோடவே குந்தி தேவிக்கு ஒரு குழந்தைய வரமா கொடுக்கிறாரு. இப்படி வாயு பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த அந்த குழந்தை தான் பீமன். இப்படி பீமனை வரமா வாங்கின குந்தி தேவி அடுத்த சில நொடிகள்ல அந்த குழந்தைய கை தவறி கீழே விட்டுறாங்க. அந்த குழந்தை மலை உச்சியில இருந்து நேரா கீழே ஒரு பாறை மேல விழுந்துருது. அப்போ குந்தி தேவி பயந்து பதறி அடிச்சு கீழே ஓடி வந்து பாக்குறாங்க. நல்ல வேளையா பீமனுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா பீமன் விழுந்த பாறை மட்டும் உடைஞ்சிருச்சு. இத பார்த்த குந்தி தேவிக்கு ஒரே ஆச்சரியம். அப்பதான் அவங்க பீமன் எவ்வளவு பலமானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பீமன் வளர வளர அவரு எவ்வளவு பலமானவர் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு உதாரணமா ஒரு முறை பாண்டவர்கள் 5 பேரும் கௌரவர்கள் 100 பேரும் சின்ன வயசுல காட்டுல விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காட்டு மரங்கள் மேல இருக்க காய்களையும் பழங்களையும் பறிக்க எல்லாருமே மரத்து மேல ஏறி பழங்களை பறிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்த பீமன், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பிடிச்சி உழுக்குறாரு. அப்போ அந்த மரத்துல இருக்க காய்கள், பழங்கள், பிஞ்சுகள், பூக்கள், இலைகள் எல்லாமே உதிருது. அது வெறும் மரமா நிக்கிற அளவுக்கு மரத்தை உலுக்கி எடுக்கிறாரு. இத பார்த்த எல்லாருக்குமே சந்தோஷத்துல ஓடி போய் கீழே விழுந்த பழங்களையும் காய்களையும் எடுத்து சாப்பிடுறாங்க. ஆனா துரியோதனன் மட்டும் பீமன் இவ்வளவு பலமானவனா அப்படின்னு பீமனை பார்த்து கோவத்தோட பொறாமையும் படுறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பீமன் பிறந்த அதே நாள்ல தான் துரியோதனன் பிறந்தாரு. அதனால பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போட்டியும் பொறாமையும் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இப்படி மரத்தை உலுக்கி தன்னோட பலத்தை காட்டின பீமன் மேல ரொம்பவே பொறாமைப்பட்ட துரியோதனன், பீமன் ரொம்ப பலசாலியா இருக்கான், இப்படியே விட்டா இவன் வருங்காலத்துல அஸ்தினாபுரத்தோட அரசன் ஆயிடுவான், அதனால பீமனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பீமனை கொல்ல திட்டம் போடுறாரு. உடனே பீமன் சாப்பிட உணவு வர வைக்கிறாரு. அதுல விஷத்தை கலக்கிறாரு. அந்த விஷம் கலந்த உணவை பீமனுக்கு கொடுத்து பீமனையும் சாப்பிட வைக்கிறாரு. அப்பவும் துரியோதனனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்டும் பீமனுக்கு ஒன்னும் ஆகலன்னா என்ன பண்றது அப்படின்னு பீமன் அந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் பீமனை ஒரு வலிமையான கைத்துல கட்டி விஷப்பாம்புகள் நிறைஞ்ச தண்ணியில தூக்கி போட்டுறாரு. பீமன் தண்ணியில விழுந்த உடனே அங்க இருந்த ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள் பீமனை கடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து துரியோதனன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்க பீமன் கொடிய பாம்புகள் கிட்ட விஷக்கடிகள் வாங்கிக்கிட்டே மயங்கி அந்த நீரோட தரை பகுதியை போய் சேர்றாரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பீமனை கடிச்ச அந்த பாம்புகளுக்கு பீமன் உடம்புல இருந்த விஷம் தலைக்கு ஏறி அந்த பாம்புகள் இறந்துருது. ஆனா சாப்பாட்டுல விஷம் கலந்தும் ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள் கிட்ட விஷக்கடிகள் வாங்கியும் பீமனுக்கு மயக்கம் மட்டுமே ஏற்பட்டதே தவிர உயிருக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல. இப்படி பீமன் நீரோட அடிப்பகுதியை போய் சேர்ந்த உடனே அங்க இருந்த நாகாரசன் பீமனை பார்க்கறாரு. பார்த்த உடனே பீமனோட உணவுல விஷம் கலந்து இருக்கிறதையும் பீமனை கட்டி போட்டு கொல்ல முயற்சி செய்யறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால பீமனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு 1000 யானைகள் பலம் பொருந்திய அமிர்தத்தை பீமனுக்கு கொடுத்து பீமனை மேலும் வலிமை பெற வச்சு நீரோட மேல் பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாரு. பீமன் ஏற்கனவே பலசாலி. இப்போ இன்னும் 1000 யானைகள் பலத்தோட நீரோட மேல் பகுதிக்கு வந்த உடனே பீமனை பார்த்து துரியோதனன் உள்பட கௌரவர்கள் 100 பேருமே பயந்து அங்கிருந்து ஓடி போறாங்க. அதுக்கு அடுத்தது பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியர் கிட்ட வில்வித்தை கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு நாடு திரும்பி தங்களோட பலத்தை நாட்டு மக்கள் கிட்ட காட்ட போட்டியில கலந்துக்கிறாங்க.
அப்போ அர்ஜுனனும் பீமனும் தங்களோட திறமையையும் பலத்தையும் சிறப்பா வெளிப்படுத்துறாங்க. அதை பார்த்த துரியோதனனுக்கு மீண்டும் பாண்டவர்கள் மேல பொறாமை ஏற்படுது. அதனால பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ துரியோதனன் ஒரு முடிவெடுக்கிறாரு. அது என்னன்னா, இந்த பாண்டவர்கள் கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, ஒரேடியா பாண்டவர்களை அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. அதனால அஸ்தினாபுரம் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க வாரணாவதம் அப்படிங்கிற நாட்டுல ஒரு அரக்கு மாளிகை அமைக்க சொல்லி உத்தரவிடுறாங்க துரியோதனனும் சகுனியும். இவங்க ஏன் வாரணாவதத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அங்க மக்கள் தொகை குறைவு, அதே சமயம் அஸ்தினாபுரத்திலிருந்து ரொம்பவே தள்ளி இருக்க ஒரு குறு நாடு தான் வாரணாவதம். அதனால அங்க பாண்டவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா அவங்களுக்கு உதவி செய்யவும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா அஸ்தினாபுரத்திலிருந்து அங்க போகவும் தாமதமாகும். அதனால வாரணாவதத்தை தேர்ந்தெடுத்து அங்க அரக்கு மாளிகையை அமைக்க சொல்லி உத்தரவிடுறாங்க. அதே மாதிரி அங்க அரக்கு மாளிகையும் அமைக்கப்படுது. அடுத்து பாண்டவர்கள் கிட்ட வாரணாவதத்துல ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதனால அங்க கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டவர்களை வாரணாவதத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பாண்டவர்களும் அந்த திருவிழாக்கு போய் மக்களை சந்திச்சுட்டு அங்க இருக்க லட்சகிரகா அப்படிங்கிற அரண்மனையில தங்க போறாங்க. அங்க போன சில நொடிகள்லயே யுதிஷ்ணனுக்கு தெரிஞ்சிருது, இந்த மாளிகையில நிறைய அரக்கு வாசனை வீசுது. அதோட இங்க எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால தான் இந்த அரண்மனை அமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இது நம்மள கொல்ற முயற்சியா கூட இருக்கலாம் அப்படின்னு யுதிஷ்ணன் பீமன் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட உடனே பீமன் துரியோதனன் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. இப்பவே நான் அஸ்தினாபுரத்துக்கு போய் துரியோதனனோட கை கால்களை பிச்சு அவனை கொல்ல போறேன் அப்படின்னு துடிக்கிறாரு. அப்போ யுதிஷ்ணன் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இரு பீமா, இதுக்கு வேற வழி செய்யலாம் அப்படின்னு. அடுத்த சில மாதங்கள்ல அந்த அரண்மனைக்கு அடியில ஒரு மிகப்பெரிய ரகசிய சுரங்கப்பாதை அமைக்கப்படுது. அந்த சுரங்கப்பாதை அமைச்சு முடிச்சதும் இந்த அரண்மனைக்கு தீ பற்ற வச்சுட்டு அந்த சுரங்கம் வழியா பாண்டவர்களும் குந்தி தேவியும் தப்பிச்சு காட்டுக்குள்ள தலைமறைவாடுறாங்க. இந்த அரண்மனை அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட்ட துரியோதனன் அந்த அரண்மனையோட பாண்டவர்களும் எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா இங்க காட்டுல ரொம்ப தூரம் நடந்த பாண்டவர்களும் குந்தி தேவியும் ரொம்பவே சோர்ந்து போறாங்க. பீமனை தவிர மீதி யாருமே என்னால இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே சோர்ந்து போறாங்க. ஆனா பீமன் கொஞ்சம் கூட சளைக்காம குந்தி தேவியும் தன்னோட 4 சகோதரர்களையும் சுமந்துக்கிட்டு காட்டுல ரொம்ப வேகமா முன்னேறி போறாரு. அப்போ ஒரு கட்டத்துல எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால பீமன் அவங்க எல்லாத்தையுமே ஒரு மரத்துக்கடியில அமர்த்தி தூங்க வச்சுட்டு இவரு மட்டும் தூங்காம அவங்களுக்கு காவலா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த காட்டை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருக்க அரக்கன் இடும்பனுக்கு மனிதர்கள் வாசனை வீசுது. அந்த இடும்பன் யாருன்னா மனித மாமிசம் உண்ணும் ஒரு கொடிய அரக்கன். இப்போ அந்த அரக்கனுக்கு தன்னோட எல்லை பகுதிக்குள்ள மனிதர்கள் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தன்னோட தங்கை இடும்பிய கூப்பிட்டு காட்டுக்குள்ள சில மனிதர்கள் நுழைஞ்சிட்டாங்க, நீ போய் அவங்க கிட்ட பேசி அவங்கள நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த இடும்பி யாருன்னா உருமாறுற சக்தி கொண்ட ஒரு அரக்கி. அவங்க போய் மனிதர்கள் கிட்ட பேசி அவங்கள தன்னோட அண்ணனுக்கு உணவாக்குறது தான் இடும்பியோட வேலை. இப்படி இருக்க இடும்பி இப்போ பாண்டவர்களை தேடி வராங்க. வந்து பார்க்கும்போது 5 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. பீமன் மட்டும் தூங்காம அவங்களுக்கு காவலா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து பீமனை பார்த்த உடனே பீமனோட கம்பீரமான தோட்டத்தால இடும்பி ஈர்க்கப்படுறாங்க. முதல் பார்வையிலேயே இடும்பிக்கு பீமனை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால அரக்கி இடும்பி ஒரு அழகான பெண் மாதிரி தன்னோட தோற்றத்தை மாத்தி பீமனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ பீமன் அழகான இடும்பியை பார்த்து, யார் நீங்க, காட்டுல தனியா என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இடும்பி கொஞ்சம் கிண்டலா பதில் சொல்றாங்க. அடுத்து பீமன் தன்னோட பேச்சு திறமையால இன்னமும் கிண்டலா பேச ஆரம்பிக்கிறாரு. அதனால பார்த்த உடனே பீமனை பிடிச்ச இடும்பிக்கு இப்ப பேசினதும் பீமனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்படி ரொம்பவே பிடிச்சதால தான் யாரு, தன்னோட உண்மையான தோற்றம் என்ன, நான் என்ன நோக்கத்துக்காக இங்க வந்தேன் அப்படின்னு எல்லாத்தையுமே பீமன் கிட்ட சொல்றாங்க இடும்பி. அதோட இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை கூட்டிட்டு திரும்ப போகல அப்படின்னா என்னோட அண்ணன் இங்க வந்துருவான். இங்க வந்து உங்க எல்லாத்தையுமே வேட்டையாடி அவனுக்கு இரையாக்கிடுவான். அதனால இங்கிருந்து இப்பவே போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பீமன் சத்தமா சிரிச்சுக்கிட்டே, உங்க அண்ணனுக்கு பயந்து போக சொல்றியா, நான் யாரு, என்னோட பலம் என்ன அப்படின்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இடும்பி சொல்றாங்க, எங்க அண்ணனோட பலமும் தோற்றமும் தெரியாம பேசுறீங்க, எங்க அண்ணன் வந்தா உங்க எல்லாத்தையுமே இப்பவே கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்க இடும்பன் வந்துடுறாரு. இடும்பன் பார்க்க எப்படி இருக்காருன்னா பீமனை விட பிரம்மாண்டமா இருக்காரு. அப்படி இருக்க இடும்பன் அங்க வந்த உடனே முதல்ல தூங்கிட்டு இருக்க 5 பேரையும் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க பக்கத்துல போறாரு. அதை பார்த்த உடனே பீமனுக்கு கடுமையா கோபம் வருது. உடனே இடும்பனை தடுத்து நிறுத்தி முதல்ல என் கூட சண்டை போடு அப்படின்னு கூப்பிடுறாரு. அதனால இடும்பனுக்கும் பீமனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அப்போ பீமன் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு இடும்பனோட காலை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு வேகமா காட்டுக்குள்ள போறாரு. காரணம், இங்க சண்டை போட்டா தூங்கிட்டு இருக்க தன்னோட தாய்க்கும் சகோதரர்களுக்கும் தூக்கம் கலைஞ்சிருமோ அப்படின்னு இடும்பனோட காலை பிடிச்சி தரையில இழுத்துக்கிட்டு வேகமா காட்டுக்குள்ள போயிடுறாரு. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தள்ளி போய் 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2 பேரோட அடியும் இடி முழக்கம் மாதிரி கேக்குது.
ஆரம்பிக்குது. முதல்ல வெறும் கையில சண்டை போட்டவங்க அடுத்தது பக்கத்துல இருந்த மரங்களை வேரோட புடுங்கி மரங்களை பயன்படுத்தி சண்டை போடுறாங்க. அதுக்கு அடுத்தது பக்கத்துல இருக்க பாறைகளை பயன்படுத்தி சண்டை போடுறாங்க. இவங்க சண்டையை பார்த்த உடனே காட்டு விலங்குகள் எல்லாமே தலைதிரிச்சு ஓடுது. அப்படி மொத்த காடுமே அதிர்ந்து போற அளவுக்கு சண்டை போட்டதுனால பாண்டவர்களோட தூக்கமும் குந்தி தேவியோட தூக்கமும் கலையுது. அப்படி பாண்டவர்களும் குந்தி தேவியும் கண்முழிச்சு பார்க்கும்போது அங்க இடும்பி நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே குந்தி தேவி இடும்பி கிட்ட யார் நீ, என்னுடைய மகன் பீமன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இடும்பி ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே விவரமா சொல்றாங்க. அடுத்து இவங்க எல்லாருமே அங்க சண்டை நடக்கிற இடத்துக்கு போறாங்க. பீமன் இவங்களை பார்த்ததும் இடும்பனால இவங்க தூக்கம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு இடும்பனை இன்னும் பலமா தாக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க போன அர்ஜுனன் பீமன் கிட்ட, அண்ணா நீங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் அவன் மேல அம்புகள் விட்டு அவனை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீமன் சொல்றாரு, நீங்க பத்திரமா தள்ளி நில்லுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமனும் இடும்பனும் தொடர்ந்து சண்டை போடுறாங்க. நடு இரவுல ஆரம்பிச்ச சண்டை அதிகாலை வரைக்கும் நடக்குது. அந்த அதிகாலையில பீமனோட கைகள் ஓங்கி பீமனோட கையால இடும்பனை கொன்னு பீமன் அந்த சண்டையில ஜெயிக்கிறாரு. இடும்பனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாண்டவர்களும் குந்தி தேவியும் அங்கிருந்து நகரத்தை நோக்கி போறாங்க. இவங்களுக்கு பின்னாடியே இடும்பியும் போறாங்க. அப்போ குந்தி தேவி இடும்பி கிட்ட, நீ ஏன் எங்க பின்னாடி வர அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இடும்பி சொல்றாங்க, நான் பீமனை பார்த்த உடனே அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் பீமன் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பீமனுக்கு கடுமையா கோபம் வருது. அப்போ பீமன் சொல்றாரு, இப்பவே இங்கிருந்து போயிரு, இல்ல நான் உன்னையும் அடிச்சு கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கு இடும்பி சொல்றாங்க, நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, சாகிறதா இருந்தாலும் உங்க கையில சாகிறேன், இல்ல வாழ்றதா இருந்தாலும் உங்க கூடயே வாழ்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே குந்தி தேவிக்கு இடும்பியோட காதல் புரிஞ்சிருது. அதனால பீமனையும் சம்மதிக்க வைக்கிறாங்க. ஆனா பீமன் என்ன சொல்றாருன்னா, நான் உன் கூட ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இடும்பியும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்படிதான் பீமனுக்கும் அரக்கி இடும்பிக்கும் திருமணம் நடக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தான் கடோர்கஜன். இது எல்லாமே காட்டுல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் பாண்டவர்கள் நாடு திரும்புறாங்க. பாண்டவர்களை பார்த்த உடனே துரியோதனன் அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கு அடுத்ததும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனை நடக்குது. இதுக்கு நடுவுல திரௌபதிக்கு சுயம்பரம் அறிவிக்கப்படுது. அதுல அர்ஜுனன் கலந்துகிட்டு அவர் ஜெயிக்கிறாரு. அதனால பாண்டவர்கள் திரௌபதியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாண்டவர்களும் கௌரவர்களும் பகடை விளையாடுறாங்க. அதுல யுதிஷ்ணனுக்கு பகடை விளையாட ஆசை, ஆனா விளையாட தெரியாது. அதனால முதல்ல தன்னோட நாடு சொத்து எல்லாத்தையும் வச்சு விளையாடுறாரு. அது எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. அதுக்கு அடுத்தது பீமனை வச்சு விளையாடுறாரு. பீமனையும் தோத்துடுறாரு. இதுல கௌரவர்களுக்கு நாடு சொத்து ஜெயிச்சதை விட பீமனை ஜெயிச்சதை ரொம்பவே சந்தோஷமா ஆரவாரமா கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்தது யுதிஷ்ணன் கடைசியா திரௌபதியை வச்சு விளையாடுறாரு. அப்பவும் தோத்துடுறாரு. அப்போ பீமனுக்கு யுதிஷ்ணன் மேல பயங்கரமா கோபம் வருது. அண்ணனு கூட பார்க்காம பயங்கரமா திட்டுறாரு. எப்படின்னா, துருபதன் மகளை சுட்ட தூய்பன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், இனி பொறுப்பதில்லை, தம்பி எரிதலல் கொண்டு வா, கதிரினை வைத்திழந்த அண்ணன் கைகளை எரித்திடுவோம் அப்படின்னு திரௌபதியை போட்டியில வச்சு இழந்த அண்ணனோட கைகளை எரிச்சிடுவோம் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. இங்க பீமன் இப்படி கடுமையா கோவப்பட்டு இருக்கும்போது துரியோதனன் என்ன சொல்றாருன்னா, திரௌபதியை நீங்க போட்டியில இழந்துட்டீங்க, அதனால திரௌபதியை என் தொடை மேல உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பீமன் இன்னும் கோவப்படுறாரு. இப்படி பகடை விளையாடி தோத்ததால துரியோதனன் பாண்டவர்களை வனவாசம் போக சொல்லி உத்தரவிடுறாரு. அதே மாதிரி பாண்டவர்களும் தோல்வியை ஏத்துக்கிட்டு வனவாசம் போறாங்க. பாண்டவர்கள் காட்டுக்கு வனவாசம் போறாங்க. அங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்போ பீமன் ஜராசந்தன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது கீச்சகன் கூடயும் சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. இப்படி பீமன் தன்னை இன்னும் வலிமைப்படுத்திட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது பீமன் ஒரு முறை ஹனுமனையும் சந்திக்கிறாரு. அதை பத்தி தனி வீடியோல பார்க்கலாம். இப்படி பாண்டவர்கள் 13 வருஷம் வனவாசத்தை முடிச்சிட்டு நாடு திரும்புறாங்க. அப்போ திரௌபதி என்ன சொல்றாங்கன்னா, என் கணவன் பீமனை வச்சு கௌரவர்கள் 100 பேரையும் கொல்ல போறேன், திரும்பவும் இந்த நாட்டை மீட்டெடுக்க போறோம், அதுக்கு கண்டிப்பா போர் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போருக்கு பாண்டவர்களும் கௌரவர்களும் தயாராகிறாங்க. அப்படி அந்த பிரம்மாண்டமான குருச்சேத்திர போர்ல கௌரவர்கள் 100 பேரையும் கொல்ற பொறுப்பை பீமன் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி வில் அம்புகளை பயன்படுத்தி துரியோதனன் தவிர மீதி 99 பேரையும் கொல்றாரு. அதுக்கு அடுத்தது அஸ்வதாமனையும் கொன்னாச்சு அப்படின்னு துரோணாச்சாரியாரையும் கதி கலங்க வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது துரியோதனனும் பீமனும் நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. அப்போ பீமன் கடாயுதத்தை பயன்படுத்தி துரியோதனோட தொடையிலேயே அடிச்சிட்டு இருக்காரு. காரணம், பகடை விளையாடும் போது பாண்டவர்கள் திரௌபதியை தோத்தவுடனே திரௌபதியை என் தொடை மேல உட்கார வைங்க அப்படின்னு சொன்னதால துரியோதனனை தொடையிலேயே அடிச்சு 18வது நாள் போர்ல கொல்றாரு. அதோட பாண்டவர்களும் ஜெயிக்கிறாங்க. பிரம்மாண்டமான குருச்சேத்திர போரும் முடிவுக்கு வருது. இப்படிதான் குருச்சேத்திர போர்ல பாண்டவர்கள் ஜெயிக்க பீமன் மிக முக்கிய காரணமா இருந்தாரு. இப்போ இந்த வீடியோல பீமனை பார்த்ததுக்கு அப்புறம் பீமனை பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.